தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். OPPO Pad Air ரீசெண்டா இந்த டேப்லெட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டேப்லெட்டை நாங்கள் 3-4 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய யூசேஜில் இது எப்படி இருந்ததுன்றது ஒரு குயிக்கான ரிவ்யூ வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் டேப்லெட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குது. ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணும். அதுவும் என்னன்றதை பார்க்கலாம். இந்த டேப்லெட்டை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்த உடனே எனக்கு ஃபீல் ஆன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது பாலைவனத்தில் மண்கள்லாம் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் அப்படின்றது போல அவங்க சொன்னாங்க. பட் எனக்கு யூசேஜில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கையில் நம்ம ரைட் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ இப்படி பிடிக்கும் போது கொஞ்சம் கிரிப்பியாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான ஷேட் தான், பட் பிடிக்கும் போது கொஞ்சம் கிரிப்பியாக இருக்குது. டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் கிடையாது, மேட் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு டேப்லெட்டை இந்த வெயிட்ல இருந்தால் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அது ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கர்வியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் எப்படி பிடிச்சி யூஸ் பண்ணும் போதும் ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ யூசேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்பக்கமாக இருக்கட்டும் அண்ட் சைட்ஸாக இருக்கட்டும். நான் டிஸ்பிளேவை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லி ஆகணும். ஸோ டிஸ்பிளே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னுடைய டீம்மேட்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலான வால்பேப்பர் வச்சு பார்த்துருந்தாங்க. கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக மாதிரி இருந்துச்சு. பட் கொஞ்சம் நல்ல கலர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வால்பேப்பர்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கலர்ஸ் நல்லா வந்து பாப் அவுட் ஆகுது. அது ஏன்னு சொல்கிறேன். இதோடைய டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.36 இன்ச்சுக்கான 2K ரெசல்யூஷன் நமக்கு ஐபிஎஸ் டிஸ்பிளே தந்திருக்காங்க. AMOLED கிடையாது. பட் அந்த ஐபிஎஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க. ஸோ நான் வந்து ஏற்கனவே சொன்னது போல் எங்களுக்கு இந்த வால்பேப்பர் இருக்கும்போது நார்மல் யூசேஜ்லையும் வந்து நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நல்ல கலர்ஃபுல்லாக ஃபுல் ரெசல்யூஷனில் வந்து பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் அது நல்லா இருக்குது. ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்குது, கலர்ஸும் நல்லா இருக்குது, பிரைட்னஸ் ஓகேவா இருக்குது, ரொம்ப அதிகமாக வந்து கிடையாது, ஓகேவா இருக்குது. அவுட்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஒரு சில இடங்கள் இருக்கும். டைரக்ட் சன்லைட்டில் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். பட் அவுட்டோரில் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் ஓகே. அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. டிஸ்பிளே 2K-வாவே இருந்தாலும் யூடியூப்ல இப்போ வரைக்கும் 1080p வரைக்கும் தான் சப்போர்ட் வருது. ஸோ சீக்கிரமாகவே ஒரு அப்டேட் கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ-புக் பிளாக் அண்ட் ஒயிட்கான அந்த டிஸ்பிளே சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அது இப்போதைக்கு வந்து டெஸ்ட் பண்ணல. யாரும் எங்கள் டீமில் படிக்கிறது இல்லையா, அதனால நாங்கள் படிக்கிறதில்ல. இது எதுக்குன்னு சொல்லி இன்னும் படிக்கல. ஸோ அந்த விஷயங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 680 அந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரீசெண்ட் டைமில் வந்த ஒரு சில மொபைல் டிவைசஸ் வந்து பார்த்துருக்கோம். அந்த ஃபோனுடைய விலையை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய், 15,000 ரூபாய், 12,000 ரூபாய் இந்த செக்மெண்ட்ல, அந்த 10லேருந்து 15க்குள்ள கொடுக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்ல தான் இருக்கு. இந்த டேப்லெட்டோடைய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 rupees. ஸோ நான் எப்பவுமே சொல்ற விஷயங்கள் அதுதான். ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குற அதே ப்ராசஸரை அந்த ரேட்லேருந்து ஒரு 2,000-3,000 எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு டேப்லெட்டில் கொடுத்தாங்க நல்லா இருக்குமே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நீங்கள் பயங்கரமாக இதில் கேம் எல்லாம் விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாதுங்க. 680 இஸ் டீசென்ட் ப்ராசஸர். சின்ன சின்ன கேம் டைம் பாஸ்க்கு நீங்கள் விளையாடுறதுக்கு விளையாடிக்கலாம். ஹெவி கேம்ஸ் எல்லாம் விளையாடவே PUBG எல்லாம் வந்து விளையாடவே வேண்டாம். விளையாட முடியவே முடியாதுன்னு நான் சொல்லலை. பட் ஜென்ரலாக விளையாடிங்கன்னா ஓகேவா இருக்கும், நல்லாவே வந்து இருக்கு, பிரச்சனை கிடையாது. அந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல எஃபிஷியண்டான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டே டு டே யூசேஜில் எந்த ஒரு இஷ்யூவும் வந்து வரதுக்கு வாய்ப்புகளே வந்து கிடையாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் நல்லா இருக்கு. ஆடியோ குவாலிட்டியை பற்றி நான் சொல்லி ஆகணும். இதில் குவாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி சும்மா பிச்சு மெய்துங்க, நல்லா இருக்கு. உண்மையாக சொல்ல போனால் நல்லா இருக்கு. எங்கள் டீமில் எல்லாருக்குமே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லவுடாகவும் இருக்கு, லவுட்னஸ் மட்டும் கிடையாது, கிளாரிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி சர்ப்ரைசிங், பட் இட்ஸ் குட். பேட்டரி இதில் 7100 mAh பேட்டரி தந்திருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது 18 வாட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 2.5 மணி நேரம் சார்ஜ் ஆகுது. அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 நாட்கள் 2 நாட்கள் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்துங்க. ஸோ கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு. பட் டேப்லெட்ஸ் நம்ம கண்டினியூஸாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தட். உங்களுக்கு யூசேஜை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். OS அப்படின்ற பட்சத்தில் அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு Android 12 கொடுக்குறாங்க. கலர் OS வெர்ஷன் 12.1 இதில் ரன் ஆகுது. பட் ஃபோனில் இருக்கக்கூடிய கலர் OSக்கும் இதில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டேப்லெட்காகவே இவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கு. இட்ஸ் யூஸ்ஃபுல், நல்லா வந்து ஒர்த்தியாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதெல்லாம் ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த பெரிய விண்டோவை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். கீழே இருக்கிற ஆப்பை நீங்கள் அப்படி ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாலே ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுது. இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரே டைமில் 2 இல்லை 3 ஸ்க்ரீன் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி டாஸ்கிங்க்கு நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேப்லெட்டில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்கக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஓஎஸில் இன்பில்ட்டாக இந்த டேப்லெட்டில் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ். இதில் ப்ளூடூத் 5.1 கொடுக்குறாங்க. வைஃபை 5க்கான சப்போர்ட் இருக்குது. ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB ஒரு
மாடல் இருக்கு, 4GB RAM 128GB மாடல் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR4க்கான ரேம் டைப் இருக்கு, UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஓரளவுக்கு ஸ்னாப்பியாக நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கேமராவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மெகா பிக்சல் அப்படின்றது எக்ஸாக்ட்லி வந்து சொல்லலை, பட் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்து கிடையாதுங்க. ஸோ டேப்லெட்டில் எப்பவுமே ஆவரேஜாக தான் இருக்கும், இதுலேயும் அப்படி தான் வந்து இருக்குது. நீங்கள் ஜென்ரலி வீடியோ கால் பண்ணுறதுக்கு, ஜென்ரலி ஒரு கால் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு இந்த அளவுக்கு வந்து ஓகே, பட் இதை வச்சு நீங்கள் ஃபோட்டோஷாட்லாம் வந்து ட்ரை பண்ண முடியாது. கேமராவில் இருக்கிற அளவுக்குலாம் இருக்காது, அதாவது ஃபோனில் இருக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஜென்ரலி ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக இந்த டேப்லெட் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எங்களுடைய 3-4 நாள் யூசேஜில் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகுமா என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசிஷன் எடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.